2 பவர் 18 மைனஸ் 1 என்ற எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண்ணால் வகுப்படும் கேட்குறாங்க. அதாவது 2 பவர் 18 மைனஸ் 1ங்கிற எண்ணு இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற 4 வேல்யூவில் ஏதோ ஒரு எண்ணில் வகுப்படும், மீதி 0 வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பவர் 18 பிரித்து எழுதணும். அந்த 18ங்கிறத பிரித்து எழுதணும். எப்படி எழுதலாம்னா 3 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 18. ஸோ அப்போது 2 பவர் 3 இன்ட்டு 6 மைனஸ் 1. ஃபஸ்ட்டு இந்த 2 பவர் 3 மட்டும் எடுத்துக்கோங்க. 2 கியூப் பார்த்தோம்னா 8 பவர் 6 மைனஸ் 1. நெக்ஸ்ட் இந்த 8க்கு நியரஸ்டாக கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஏதாவது வேல்யூ நியரஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 7 மட்டும் நியரஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ 8 பவர் 6 மைனஸ் 1 டிவைட் பை 7. ஸோ 8 7ஆல் கேன்சல் பண்ணால் 1 7 7 மீதி 1 வரும். அப்போ 1 பவர் 6 இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ 1க்கு பவரில் என்ன வேல்யூ இருந்தாலும் அது 1 தான். 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, மீதி 0 வருது. ஸோ அப்போ 7 தான் இந்த 2 பவர் 18 மைனஸ் 1 என்ற எண்ணை எக்ஸாக்டாக வகுப்பு போகக்கூடிய ஒரே எண் பார்த்தோம்னா 7 தான். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 2 பவர் 32 மைனஸ் 1 என்ற எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண்ணால் வகுப்புன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.